குதிரைவாலி அரிசி. இப்போ நான் இந்த 1 கப்பு எடுத்திருக்கேன். இந்த அளவுக்கு. இப்போ இதை நல்லா கழுவி ஊற வச்சுக்கோங்க. அதே மாதிரி துவரம்பருப்பு இந்த கப்பில் தான் எடுத்துக்கிறேன். அதையும் கழுவி ஊற வச்சுக்கோங்க. குதிரைவாலி அரிசி சாம்பார் சாதம். டயட் ஃபாலோ பண்ணுறவங்க என்னென்ன காய் இருக்கோ எல்லா காயும் நீங்கள் எடுத்துக்கலாம். சில பேருக்கு முள்ளங்கி பிடிக்கல, சில பேருக்கு சுரக்காய் பிடிக்கல, உருளைக்கிழங்கு பிடிக்கலன்னா அவாய்ட் பண்ணிடலாம். பீன்ஸ் கேரட்டு எடுத்துக்கோங்க. கொஞ்சமாக ஆயில் ஊற்றிக்க. கடுகு, அப்புறம் ஜீரகம், பூண்டு போட்டுக்குங்க. அப்புறம் வெங்காயம், கருவேப்பிலை, தக்காளி, பீன்ஸ், கேரட், உருளைக்கிழங்கு, சுரக்காய், முள்ளங்கி. இதிலே உப்பு போட்டுக்கோங்க. நம்ம ஊற வச்சுருக்கிற பருப்பை இதில் நம்ம ஊற வச்சு கழுவி எடுத்துகிட்ருக்கிற குதிரைவாலி அரிசியை இதில் போடுவோம். போட்டு நல்லா கிளறி விடுங்க. மிளகாத்தூள். இப்போ நம்ம முழுகிற அளவுக்கு தண்ணியை ஊற்றி கொதிக்க விட வேண்டியதான். தேவைப்பட்டால் நெய் ஊற்றிக்கோங்க, இல்லைன்னா வேண்டாம். இந்த மாதிரி கொதித்த உடனே குக்கர் மூடியை போட்டு 2 விசில் வச்சு எடுத்துட வேண்டியது. சூப்பராக வந்திருக்கு. இந்த குதிரைவாலி அரிசியை டயட் ஃபாலோ பண்ணுறவங்க இதை எடுத்துக்கலாம். சுகர் பேஷண்ட் இருக்கிறவங்க ஒயிட் ரைஸ் சாப்பிடக்கூடாதுன்னா இந்த ரைஸ் எடுத்துக்கலாம்.